எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அருமை தாய் தமிழ் உறவுகளே, விக்கிரவாண்டி தொகுதியிலே வாழ்கிற எங்கள் இனமான சொந்தங்களே, வெற்றி ஒன்றே இலக்கு என்று அயராது களத்தில் நின்று உழைக்கிற என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். என் தம்பி கேட்டது மாதிரி, இது இடைத்தேர்தல் தானே, இதில் கூட நீங்கள் தனித்து நிற்க மாட்டேங்கிறீங்களே, இதுக்கு ஒரு படையை திரட்டிக்கிட்டு வர்றீங்களேங்கிற மாதிரி. என் அன்பு மக்கள், இந்த களத்தை, இந்த அரசியல் நிலையை, உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை, கருத்துக்களை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும், கூர்ந்து நோக்க வேண்டும் என்பது இந்த அன்பு மகனினுடைய வேண்டுகோள். எல்லோரும் கூட்டணி வைத்து களத்தில் நிற்கும் போது நாங்கள் மட்டும் ஏன் தனித்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால், நாங்கள் கொண்டிருக்கிற நோக்கமும் கனவும் தனித்துவமானது. அதனால் தனித்து நிற்க வேண்டியது இருக்கிறது. கவியரசு கண்ணதாசன் அவர்கள், உன் வாழ்வில் ஏதாவது ஒரு இடத்தில் நீ சமரசம் செய்துவிட்டால் உன் வாழ்நாள் முழுக்க நீ சமரசம்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறார். சமரசம் என்பதற்கு நான் சொல்கிறேன், இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அது தவறு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளால் எங்கள் அளவிற்கு துணிந்து தெளிந்து ஒரு கருத்தை எடுத்து வைக்க முடியவில்லை. தவறு என்று தெரிந்தும் சகித்து கொள்ளக்கூடிய அவல நிலைக்கு கூட்டணி என்பதாலேயே வந்து தனித்துவத்தை இழந்து விடுகிறார்கள். சிறப்பான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இப்படி தான் பேச வேண்டியது இருக்கு. சிறப்பான நடவடிக்கை எடுத்திருந்தால் எப்படி கள்ளக்குறிச்சியில் இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கும்? மரக்காணத்தில் குடிச்சு 19 பேர் செத்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த நிகழ்ச்சி இப்போ 65 பேர் செத்துருக்க மாட்டானே. அப்போ எடுக்கலை. இவர்கள் நடவடிக்கை என்பது என்ன? மாவட்ட ஆட்சியரை பணியிடம் மாற்றுவது, காவல்துறை அதிகாரியை பணியிடம் மாற்றுவது, அல்லது இடைக்கால வேலை நீக்கம் செய்வது. இதுதான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும். யாரை? மீம்ஸ் போடுறவனை, இந்த டிடிஎஃப் வாசனா சாஹிப், இந்த மோட்டர் பைக் ஓட்டுறவனை, அப்போ பஞ்சு மிட்டாய் விற்கிறவன். உண்மையிலேயே பஞ்சு மிட்டாயில் என்ன இருக்கான்? போதைப் பொருள் இருக்கான். ஏன் நான் விற்றுக்கிட்டு இருக்கும்போது நீ என்னடா தனியாக விற்றுக்கிட்டு இருக்க? பிரச்சனை எங்கே தான். பஞ்சு மிட்டாயில் கடற்கரையில் விற்கிற பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல, அதில் போதைப் பொருள் இருக்கான். ஆய்வு கண்டுபிடிச்சிட்டான். கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிக்க முடியல. கல்லூரி வாசலில், பள்ளிக்கூட வாசலில் விற்கிற கொக்கைன், அபின்னு, கஞ்சா, இந்த ஸ்டாம்ப் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்? விற்கிறதவன் தான். எனக்கு போட்டியா? நீ விற்பியா? குண்டாசு தூக்குடா, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குடா. எப்படி பாருங்க, எதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுகிறது பாருங்க. ஒரு மீம்ஸ் இப்போ நம்மெல்லாம் இருக்கிறதுனால பல பேர் எல்லாரும் போட்டதுனால எவ்வளவு எல்லாரையும் கைது பண்ண முடியல. எப்படி மீம்ஸ் போடுறான்? மச்சான், யார்? என் தம்பி சந்தானம் கேட்குறான் உதயநிதிக்கிட்ட, மச்சான் எனக்கு ஒரு 5 லட்சம் வேணும்டா அப்படின்னு. அப்படியா மச்சான், அந்த கலாச்சாரத்துக்கு கூட செத்து போய் எங்கள் அப்பா 10 லட்சம் கொடுப்பாரு. மீம்ஸ் போடுறான் ஒருத்தன். என் பங்காளி வடிவேலு யாரையா கூப்பிட்றாரு, ஏய் மாப்பிள்ள அங்கே போகாத, ஒன்றும் கிடையாது, டாஸ்மார்க் போகாத, இங்கே வா, கள்ளச்சாராயம் 10 லட்சம், இங்கே வா, இன்சூரன்ஸ். அது என்ன இன்சூரன்ஸு? மாதம் மாதம் பணம் கட்டணும், செத்தப்புறம் கொடுப்பாங்க. அது கொடுப்பாங்களே தெரியல. இங்கே பாரு, ஒரே நொடி சாராயம் குடிச்சு போனோம்னா 10 lakhs இம்மிடியேட்டாக கிரெடிட் ஆயிடுது. எதுக்குடா போய் இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டுங்கிறான். எவனும் பதில் சொல்ல முடியல. நீ என்னமோ பெரிய கிரியேட்டர்ஸ் தேடுற. இவன் தாண்டா உண்மையிலே கருத்தியாளன், புரட்சியாளன், புதிய சிந்தனையாளன். அவனுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. உடனே கைது. இரும்பு கரம். இதுக்கெல்லாம் இரும்பு கரம் வரும். காய்ச்சினவனுக்கு அப்படியே போய் தடவி கொடுத்துட்டு வர்றது. யார்? காய்ச்சி விற்கிறவனை. இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்தா இவன் சாராங்கச்சி வித்தன்னா உலகத்தில் எவனா நம்பிட்டான்னா சொல்கிறேன், நான் தூக்குல தொங்குறேன். எவனாவது நம்புவானாடா? பாவமாக இருக்கு. கொடுமை கொடுமை.
இதுதான் என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இந்த அரசியல், இந்த தேர்தல் களத்தை ஒரு அரசியல் தெளிவு பெறுகிற ஒரு களமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எது திராவிடம், எது இந்தியம், எது தமிழ் தேசியம், ஏன் தமிழ் தேசிய அரசியலை உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு பிடிவாதமாக நின்று இந்த நிலத்திலே நிறுவ நினைக்கிறோம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்தியம் திராவிடம் என்றால் வெவ்வேறு கிடையாது. இந்தியம் இந்தியை திணிக்கும், இந்தி இந்தியாவின் தேசிய மொழி என்கும், திராவிடம் அதற்கு துணை நிற்கும். இந்தி எதிர்த்து போராடிய திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கீழப்பழுவூர் சின்னசாமியை தவிர வேற யாராவது? அவர் ஏன் தீக்குளித்தார்? பேரறிஞர் அண்ணா இந்தி எதிர்த்து போராடவில்லை என்ற வழியில் தீக்குளிச்சிட்டார். அது தவிர மீது எல்லாம் மாணவர்கள் போராடியது. மொழி மீது இருந்த பற்றில் மற்றவர்கள் உயிரிழந்தார்கள், அதை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். மொழி மீது இருந்த பற்றிலே ஏற்பட்ட புரட்சியிலே கட்சி தொடங்கி எப்படி ஆட்சியை பிடிப்பது என்று திணறிக் கொண்டிருந்த திமுக அந்த மொழிப்போர் புரட்சியை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சியை கைப்பற்றது. இந்தி நெவர், இங்கிலீஷ் எவர், இப்படிலாம் வார்த்தைகளை பெற எங்க அண்ணா தனக்கு இருந்த புலமையிலே பயன்படுத்தி வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அப்போது வைத்த முழக்கம். இப்போது வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும், அது இப்போது இவர்கள் கடைபிடிக்கிற வழக்கம், பழக்கம். இந்திய திணித்தவன் யார்? அன்றைய ஆட்சியாளர்கள், காங்கிரஸ். அப்போது ஆட்சியில் இருந்தவர் யார்? இந்த திராவிட திருவாளர்கள். இந்தியை எதிர்த்து போராடி ஆட்சியை கைப்பற்றிய இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என் உடன் பிறந்தவனே, தமிழனுக்கு உயிர் உடலிலே இல்லை, அவன் மொழியிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போது எங்க எப்படி சொல்றது? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இதெல்லாம் இவங்க யாரும் சொல்லல, அது நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் சொன்னது. எல்லாத்தையும் இரவில் வாங்கி தங்களின் முழக்கமாக முன்வைத்தார்கள். தமிழ் பேரின மக்களிடத்திலே நம்பிவிட்டார்கள். தமிழ்நாடு தமிழருக்கே இவர்கள் வைத்த முழக்கமா? இவர்கள் வைத்த முழக்கமா அது? வீழ்வது நாமாக இருந்தாலும் இதெல்லாம் இவர்கள் வைத்த முழக்கமா? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இதை திராவிடர்கள் வைத்த முழக்கம் இல்லை. நம் இன முன்னோர்கள் வைத்ததை தனதாக்கி கொண்டார்கள். அப்போது என்ன செய்தார்கள்? அவன் உயிர் தமிழனின் மொழியிலே இருக்கிறது என்பதை தெரிந்த பிறகு அவன் மொழியை அழிக்காமல் விட்டால் தமிழன் தமிழனாக இருப்பான், தமிழன் அல்லாதவன் இந்த நிலத்தில் அதிகாரத்திற்கு வர முடியாது என்று உணர்ந்து தெளிந்த பிறகு நமக்கு முன்பே எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், இதெல்லாம் பேசி 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 மெதுவாக மெதுவாக நம்மையும் அறியாமலே நம் தாய்மொழியை அழித்து புதைத்து முடித்து விட்டார்கள். எங்க இருக்கு தமிழ்? விக்கிரவாண்டி ஒரு சிற்றூர், ஒரு சிறிய நகரம்னு வச்சு நீ உன் தமிழ் தெருவில் வணிக வளாகங்களில், இந்த வணிக பலகைகளில், வர்த்தக பலகைகளில் ஒரு இடத்தில் நீ தமிழை காட்டு. சகித்து கொண்டிருப்பார்கள் இவர்கள். ஏன்? அவர்கள் தாய்மொழி அது இல்லை. திராவிடத்தின் தாய்மொழி எது? கேட்டு சொல்லு, பதில் சொல்ல சொல்லு. ஐயா ஸ்டாலின் சொல்வாரா? இல்லை இங்கே வேட்பாளர் அந்த அன்னியூர் சிவாவா? அவரை கேட்டு சொல்லு. ஆனால் என் தங்கச்சியை சொல்ல சொல்கிறேன். தமிழை அழித்தார்கள். காரணம், தமிழ் இருக்கிறவரை தமிழன் தமிழகனாக இருப்பான், தமிழன் தமிழனாக இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் அதிகாரத்துக்கு வர முடியாது. ஏன்? இங்கே பாருங்க, திராவிடம் என்ன செய்யும் பாருங்க. இந்திய என்ன செய்யும்? நம்மளை மதமாக பிரிக்கும். இந்து, இந்தியன், இஸ்லாம், கிறிஸ்தவன் பிரிப்பான். திராவிடம் என்ன செய்யும்? நீ படையாச்சி, நீ பறையன், நீ தேவன், நீ தேவேந்திரர், நீ நாடார், நீ கோனார், நீ செட்டியார், நீ பிள்ளை, நீ முதலியார், நீ உடையார், நீ வண்ணார், இப்படி பிரித்து கூறுபடுவான். இது திராவிடம். அது இந்தியம். இந்தியம் என்ன சொல்லும்? சாதியும் மதமும் எங்கள் இரு கண்கள் என்று சொல்லும் RSS, BJP. தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? சமூகத்தின் கொடிய புண்கள். இது தமிழ் தேசியம் சொல்லும். ரெண்டை ஒன்றை ஒப்பிட்டு பார். திராவிடம் பிரித்து தமிழர்களை பிரித்து அது அதிகாரத்திற்கு வரும். படையாட்சியும் பறையனும் மோதனும். பறையர் ஓட்டு படையாட்சிக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். படையாட்சி ஓட்டு பறையருக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும்.
அதனால் இந்த பகையில் இவர்களுக்கு ஓட்டு, இந்த பகையில் இவருக்கு ஓட்டு. பாரதிய ஜனதாவா பாமகவா அது எங்க இருக்கோ அதுக்கு எதிராக பறையர் ஓட்டு, விடுதலை சிறுத்தைகள் அது எங்க இருக்கோ அதற்கு எதிராக படையாச்சி ஓட்டு. இதிலே திராவிடன் காட்டிலே மழை. ஒரு கேள்வியை அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களிடத்தில் கேட்கிறேன். படையாச்சி பறையர் தெற்கே தேவேந்திரர் தேவர் 4 சமூகமும் ஒன்றாக நின்றால் ஏதுடா கருணாநிதி, ஏதுடா எம்ஜிஆர், ஏதுடா ஜெயலலிதா, ஏதுடா முக ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஏது நோவேர்? எங்க இருப்பார் அவரு? எங்க இருப்பாரு? நாம் பிளந்து பிரிந்து நிற்கிற வரைதான் இந்த திராவிட பூச்சாண்டிகள் மஞ்சள் குளிக்க முடியும். எப்படி? சொந்த ரத்தங்களுக்குள் யுத்த நிகழ்த்த வச்சு அதை சிந்துகிற ரத்தத்தை நக்கி குடிக்கிற ஓநாய்கள் தான் இந்த திராவிடர்கள் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கிகள் அறிந்து கொள்ளணும். இன்னும் ஒரு தலைமுறை இந்த துயரத்தை தூக்கி சுமக்கூடாது. இதை நகர்த்தி விட்டு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு தயாராகணும். தமிழ் தேசியம் என்ன செய்யும்? இவன் பிளந்து நம்மை பிரித்து வலிமை பெற்ற அதிகாரத்துக்கு வர நினைப்பான். தமிழ் தேசிய அரசியல் என்ன? பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களை சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து கிடக்கிற வரை நாம் அரசியல் வலிமையை பெற முடியாது, அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்பதை உணர்த்தி தெளிய வைத்து, நாங்கள் தமிழ் தேயர்கள், ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வூற்றி ஒன்று திரட்டி தமிழர்களை ஒன்றாக்கிய அரசியல் வலிமை பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கும். அது திராவிடம் பிரித்து பிரித்து பிளந்து அதிகாரத்தை பெறும், தமிழ் தேசியம் இணைத்து வலிமை பெற்று அதிகாரத்தை பெறும். இந்த ரெண்டுக்கு இருக்கிற கோட்பாட்டு வேறுபாடை நீ புரிஞ்சுக்கணும். திராவிடம் என்ன செய்யும்? இந்தியா என்ன செய்யும்? கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும், திராவிடம் கைகட்டி வேடிக்கை பார்க்கும். தமிழ் தேசியம் எப்பாடுபட்டனும் என் தாய் நிலத்தை திருப்பி போரிட்டு மீட்கும். இந்த ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான். கச்சத்தீவை திருப்பி எடு, கொடுத்ததான். அப்படி என்றால் என்னை தனியாக பிரித்து விடு. இந்த தீர்மானத்தை பிரபாகரன் மகன் வென்று இதே சட்டசபையில் ஆண்மகனாக நிறைவேற்றல, நீ அப்புறம் சொல்லு. நீ என்னை பிரிவினைவாதிம்பா, வா, நான் செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதி. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்த நீ தேசியவாதி, அந்த நிலத்தை எடுத்து என் நாட்டோடு சேர்த்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதியா என்று கேட்டால் எவனிடத்தில் பதில் இருக்கும்? ஒவ்வொன்றா பார், திராவிடம் எது, தமிழ் தேசியம் எது என்று. ஐயா கருணாநிதி, பேராசைப்பட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள், திராவிடம். சிங்களன் சுட்டு வீழ்த்துவான், தமிழ் மீனவன் செத்தான், இந்தியம். இந்திய கடலுக்குள் மீன் பிடிப்பது என் இனத்தின் உரிமை, இது தமிழ் தேசியம். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இதுதான் தமிழ் தேசியம். தமிழ் எங்களுக்கு வேலை அல்ல. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? தமிழ் என்று இவர்கள் பழமைவாதம் பேசிக் கொண்டிருப்பார்கள். இது திராவிடம். தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் அல்ல, தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் மூச்சு என்பது தமிழ் தேசியம். தமிழ் என் முகம், தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம் என்பது தமிழ் தேசியம். இந்த நன்கு தமிழ் இளம் தலைமுறையினர் புரிஞ்சுக்கணும். ஓட்டு போடு, போடாமல் போ, இதெல்லாம் தெரியாமல் எனக்கு போட்டு என்ன பயன் வரப்போகுது? கற்றுக்கிட்டு போடு. புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும். கற்பிக்கிறேன், நீயே ஒன்று சேர்வ, நீயே புரட்சி செய்வ. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பின்பே அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான். புரட்சியாளர் அம்பேத்கர். நான் அதை தான் 13 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிளர்ச்சி வந்துருச்சா? புரட்சி வருதா? வருது. ஒரு எளிய மகனால் ஒரு பின்புலமும் இல்லாமல் 36 லட்சம் வாக்கை பெற முடியும் என்றால் அது புரட்சி தான், அது கிளர்ச்சி தான். ₹1 காசு கொடுக்காமல், குவார்டர் பிரியாணி கூட்ட தலைக்கு 200 ரூபாய் கொடுக்காமல் பலாயிரக்கணக்கான மக்களை வீதியிலே பேசுவதை கேட்க கூட்டிவிட முடியும் என்றால் அது மாறுதல் தான், கிளர்ச்சி தான், புரட்சி தான், பெருமாறுதல் தான். ஒன்று ஒன்றா பாரு.